தேர்தலுக்கு முன்பு தாவைக்க அழைப்பை நிராகரித்த கட்சிகள் தற்போது தாவைக்க அணியில் இணைந்திருப்பது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தாவேக்கா எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிட்டாங்க, அப்போ ஆதரிக்கல. அப்போ மோகம் இவங்களுக்கு தெரியல. இப்போ மோகத்தினுடைய தன்மை புரிஞ்சு இப்போ எல்லாரும் போறாங்க. தேர்தலுக்கு முன்பே ஏற்பட்ட ஒரு மறைமுக கூட்டணி தான் இது. மறைமுக சக்தியோட ஒரு பெரிய அஜெண்டா தான். திராவிட கட்சிகள் ஒழிக்கணும் தமிழ்நாட்டில். அது செயல் திட்டமாகி போச்சு. இப்போ பதவிக்கு வந்த பிறகு கூட்டணிகள் இப்போ சேர்ந்து கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்தது அல்ல. கூட்டணி கட்சியை சிறு கூட்டணி கட்சியும் இந்த கட்சியில சேர்ந்து அவங்களோட செயல்பாடை அவருக்கு தெரிவிச்சாக்கா அவர் இன்னும் சிறப்பாக கொண்டு போவாருன்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. தாவேக்காவுடைய உண்மை பலம் என்னவென்று தெரிந்து இவர்கள் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு அணியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி வலுவாக அமைந்தால் நாட்டிற்கு நல்லது. இது சந்திரபாவாத கூட்டணி. இதை கூட்டணின்னு சொல்றதை விட பதவி இல்லாம இவங்களால இருக்க முடியாது. அதனால பதவிக்காக அவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்களே தவிர இது சந்தர்ப்பவாத கூட்டணி. மாற்றம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த மாற்றம் எல்லா கட்சிகளும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். எதுக்கு அங்கே போறாங்கன்னா, இங்க இருக்கிற கட்சியோட போறாங்கன்னா அதில் போனால் சம்பாரிச்சிலாங்கிறதுல தான் போறாங்க. யாரும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுல தான் யாரும் போகல. இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவை பிராட்டி சொன்னதை போல் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல துன்பம் வரும்போது எல்லாரும் கைட்டிட்டு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது. பரவாயில்ல, எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகாரம் வேணும். அவங்களோட இருப்பை நிலைநிறுத்திக்கிட்டு செய்வதனால ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் நியாய தர்மத்தோட நடந்துக்கிட்டா நல்லது. புதுசா யாராவது வரணும், சாதாரண மக்கள் வரணுக்காக நான் ஆசைப்பட்டோம். வந்தாங்க. திரும்பி ஏன் அப்போ 6 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அவங்கள ஏன் திரும்பி டிவிக்கால சேர்க்குறீங்க? சேர்க்கக்கூடாது. என்ன செயல் திட்டங்கள் இவங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சமூக நீதி பாதுகாப்பு தமிழ்நாடு அதில் எப்போதுமே நல்லா இருக்கும். அதுபோக கல்வியில் முன்னேற்றம், இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னெடுத்து இந்த கூட்டணிகள் இருக்கணும்னு சொல்லி பொதுமக்களாக விரும்புகிறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, இதில் எல்லாம் இடைத்தரகர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. இந்த இடைத்தரகர்களுடைய செல்வாக்கு இனி இல்லாமல் மக்களை அணுகும்படியான ஒரு நிலைமுகம். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு மக்கள் ஆட்சியாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எளிய மக்கள்லாம் ஒரு திட்டத்தையோ ஒரு இதையோ நேரடியாக பெற முடியலை. இவங்க கூட்டணியில் இருந்து அதை நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.